எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்ல விரும்புகிற கருத்து மூணு தான். ஃபஸ்ட்டு வந்து நான் காடுக்கு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வயசு வந்து 23. நான் எக்ஸாம் எழுதும்போது வந்து 23. என்னோட கூட பிறந்த பொறுத்தளவு வந்து ஒரு அக்கா, 3 அண்ணன். அவங்க ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து எங்கள் அண்ணன் வந்து 10th வரை தான் படித்தாங்க. அண்ணன் 10th வரை படித்தாங்க. படித்து மேற்கொண்டு படிக்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள சுச்சுவேஷன் அப்படி கஷ்டப்பட்டு தான் எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்க வச்சாங்க. அண்ணன் 2 பேருமே படிக்க முடியாமல் எந்த ஒரு வறுமையினால காரணத்தினால வேலைக்கு போயிட்டாங்க. மேற்கொண்டு நம்மளால் படிக்க முடியல அப்படின்றத சொல்லி காமிக்காமல் நான் உங்களை படிக்க வைக்கிறேன்டா, நீங்கள் நல்லா படிங்க. அப்போது நான் 4th ஸ்டாண்டர்டோ நம்ம தான் படித்தேன். படிக்க வச்சாங்க. இங்கே நாங்கள் இருந்தது வந்து ராமநாதபுரம். இங்கே வந்து அக்கா வந்து 13 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் சரியில்லாத இடம். அதாவது பொண்ணுங்களை வந்து ஆராய்ஞ்சு பார்க்காம அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுனால என்னென்ன பாதிப்பு வருதுன்னு அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படி தான் எங்கள் அக்கா இன்ன வரைக்கும் அனுபவிச்சுருக்காங்க. இன்னொன்று சொல்லணும்னா, எங்கள் அக்கா வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் 2 பேரும் வந்து அந்த 8th படிக்கிற ஸ்டேஜில் வந்து வேலை பார்த்துக்க இருக்கும்போது கடைசி எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ அதுக்கு ஒரே ஒரு ஒபே மட்டும் பண்ணு. எப்படின்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், நான் படிக்க முடியாத நீ படித்து காமிக்கணும் அப்படின்னாங்க. அதை எனக்கு முன்னாடி உள்ள அண்ணன் ஃபாலோ பண்ணாங்கன்னா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். கடைசி வரையும் குரூப் 1 லெவலில் நான் அச்சீவ் பண்ணணும் என்னோட ஆசை. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். இன்னொன்று சொல்ல போனோம்னா, என்னோட அப்பா அம்மா பொறுத்தவரை, அதாவது போன குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாமே எழுதி பார்த்தேன். ஆனால் எந்த எக்ஸாம்லேயும் வந்து நான் பாஸ் பண்ணலை. அப்போம்போது முறையான டெஸ்ட் பேட்ச்சு சீரியஸ் எதுவுமே கிடையாது. 10th 12th ரெண்டுலேயுமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஆனால் காலேஜில் வந்து தியாகராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். ஸ்டாஃப்ஸு எல்லாருமே பேரண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. சின்ன சின்ன கிடைக்கிற வேலை, அதாவது வீட்டோட கொஞ்சம் சுச்சுவேஷன், அதாவது எங்கள் அன்னைங்களோட உழைப்பு தான் எல்லாமே. எங்கள் அன்னைங்களோட உழைப்புனால எங்கள் அம்மாவுக்கு ஏதோ எங்கள் அம்மா அப்பாவோட மெடிக்கல் செலவு கூட எங்கள் அண்ணையை பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம மாற்றணும், நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பானடி தான். நான் வந்து ரொம்ப பக்கத்தில் தான். ஆனால் போன வருஷம் இதே ஸ்பீச்சில் வந்து சார் பேசினார். அதாவது அச்சுவேஸ் மீட்டிங்கில் நாங்களும் இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தோம். அப்போம்போது எனக்கு அடுத்த வருஷம் நம்மளும் வரணும், கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் வந்து வீடு பக்கம் தான் அனுப்பானடி தான். பட் ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாத சுச்சுவேஷனு. நம்ம அங்கே போயிட்டு வந்தோம்னா அந்த ட்ராவல் டைம் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆனேன். கடைசியாக எஸ்ஏ எக்ஸாம் எழுதுன்னு அதுலேயும் 0.5 போச்சு. இப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே நம்ம படிப்பை தொடரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த 1/2 மார்க்கில் நம்ம போச்சு அப்படின்னும்போது, அதாவது ஒருத்தவங்களுக்கு தடை வந்து எதுவுமே கிடையாது. அதாவது ஜாதி மதமோ இல்லை ஒரு உடல் குறைபாடோ எதுவுமே வந்து நம்மளோட வெற்றியை தீர்மானிக்க போகிறது கிடையாது, நம்மளோட முயற்சி தான் அப்படின்னு சார் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி சொன்னாங்க, எப்படின்னா உன்னால் முடியும், நீ நல்லா எஃபோர்ட் போடுற, அதாவது இந்த வயசில் எஃபோர்ட் போடுற அப்படின்றம்போது உன்னை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குடா, பொறாமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் முழுக்க நான் வெற்றி பெற்றது காரணமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான். அதே மாதிரி நான் இங்கே அனுப்பானில் தான் இருந்தேன். அப்போ தினமும் போயிட்டு வந்துக்கிருந்தேன். ஃபஸ்ட் ட்ராவல் தான் போயிட்டு வந்துக்கிருந்தேன். அப்போம்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து சின்னதாக ஆக்சிடெண்ட் அதாவது கால் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அதில் 2 வருஷத்துக்கு பிளேட் போடணும்னு சொல்லிட்டாங்க. இது எப்போனா, நான் குரூப் 4க்கு இங்கே வந்து அலைச்சலாக இருக்கிறதுனால நான் இங்கே ரூம் எடுத்து தங்கி படிச்சுக்கிருந்தேன். படிச்சுக்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னே எக்ஸாம் 4 நாள் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னால் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு இது. அப்படின்னாலும் வீட்டில் இருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னால் முடியும், நீ அப்பாவை கூட பார்க்க வர வேணாம், நீ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டோடு வந்து அப்பா பாரு, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன்ற சொல்லு, அதுவே போதும் அப்படின்னாங்க. அதே மாதிரியே நான் அன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணி படிச்சுக்க இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ ஒரு நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்ட, வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீ அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு போய் பாருனாங்க. எனக்கு மனசு கேட்காம நான் மறுநாளே போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு, அது பார்க்குறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, படிக்கலை. சரி மறுநாள் எக்ஸாம் நல்லா பண்ணுவோன்னு சொல்லிட்டு, வழக்கமாக எப்பயுமே ஒரு சின்ன எக்ஸாம்னாலும் கடவுள்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, அதை மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கள் அப்பா அம்மா எப்பயும் தேடுவேன். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்னாலும் 90 வச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கிராமத்து பழக்கம்னால அப்படியே பழகியாச்சு.
அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மாவும் இல்லை, 2 பேரும் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்போ கடவுள்கிட்ட போய் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சேன். அதாவது இது வரைக்கும் நான் எப்படி என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வீட்டில் முழுக்க முழுக்க இப்போ நம்பியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அன்னைக்கு ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க, அக்காவும் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. பார்த்துக்கிறதுக்கு நான் இனி என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை. அப்படி இருக்கும்போது கடவுள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டை நான், அதாவது எங்கள் அப்பாவுக்கு இப்படி அடந்த நிலைமைக்கு நான் வந்து அவர் அந்த வழியெல்லாம் போக்கணும்னா நான் என்னோட இந்த மார்க் வந்து நல்ல மார்க்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இப்போ எக்ஸாம் நல்லா பண்ணேன். 176 கொஸ்டின்ஸ் போட்டேன். ரூரல் டெவலப்மெண்ட் மதுரையிலே எடுத்திருக்கேன். இன்னொன்று உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம ஏழையாக இருக்கோம், ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, இல்லை மேற்கொண்டு படிக்க முடியல, இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை எப்படினாலும் தெரிஞ்சுட்டு ஒருத்தவங்களும் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக டிஎன்பிசியில் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். இன்னொன்று பொறுத்தளவுனா என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லணும்டா, நம்பிராஜன் சொல்லி இங்கே அகாடமி தான் படிக்கிறாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஒரு அச்சீவ்ஸ் மீட்டிங்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிராஜன், சிவதர்ஷன் சொல்லி, அப்புறம் கண்ணானேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து விக்னேஷ்ஜின்னு சொல்லி ரொம்ப வந்து எனக்கு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு அன்னை மாதிரி. விக்னேஷனும் எல்லாருமே நம்ம சுரேஷ் அகாடமி தான். ஒரு கூட பிறந்த அண்ணன் எப்படி பார்த்துக்குருவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஒரு புக் வாங்க கூட முடியல அப்படின்னா 2 பேரும் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு காசு போட்டு புக்கு ஓனாக வாங்கி கொடுப்பாங்க. நான் தங்கியிருந்த ரூமோட ரெண்ட்டுமே என் ஃப்ரெண்ட்ஸு தான் கொடுத்து தங்க வச்சாங்க. அந்த அளவுக்கு என்னை பார்த்து, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாலும் அது உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாமே அப்படி தான். சூர்யான்னு சொல்லி அவங்க எல்லோரும் ஒன்றா தான் தேர்ந்து தங்கி படித்தோம். சூர்யா, மருதண்ணே, கண்ணாண்ணே, மணி அண்ணன்னு சொல்லிட்டு எல்லாருமே. எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா, அடுத்த வருஷம் அவங்க இப்படி பேசும்போது நானும் உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி எல்லாருமே இது குரூப் 4 தான், இதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது, இதுக்கு மேலே ட்ரை பண்ணி எல்லாராலையும் முடியும். ஒரு மூட்டை தூக்குறவங்கள பார்த்தோம்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களோட வழி நமக்கு தெரியாது, அவங்க அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்மளோட வீட்டு சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனை மைண்டில் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கணும், சாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், அதே மாதிரி சொசைட்டியை இது பண்ணணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயராக போகிற எல்லாருக்குமே ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த லஞ்சம் கைவிட்டுன்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே வாங்காமல் நம்ம நேர்மையாக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். இன்னொன்று வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த எல்லைக்கு நம்மளால் போக முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் போகணும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, 10வது அட்டம் போய் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. அதுக்கு ஈரோடு தமிழன்பன் ஒன்று சொல்லியிருப்பார், 10 முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை விழுந்தவன் அல்லவா நீ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்மளாலேயும் முடியும். அதாவது யூபிஎஸ்சி அளவு முடியாட்டாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அளவு நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தவங்களும் ட்ரை பண்ண ஆசைப்படுறேன். இப்போ படிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் இங்கே உட்காந்துருக்காரு, அவரையும் சொல்லணுன்றீங்க. இப்போ குரூப் 4ல் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு, டெக்ஸ்ட் புக் எடுத்திருக்காரு. அதாவது அவரோட எனக்கும் அவருக்கும் தான் ஓரளவு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து ரூமில் ஒன்றா படிக்கும்போது தினமும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்ன கொஸ்டின்ஸ் படிக்கிறோமோ அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி படித்த கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்திருந்தது. அதே மாதிரியே அவர் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பாக குரூப் 1 லெவலில் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிடுவாங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அவர் அடுத்த வருஷத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம், நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் அரசு அதிகாரிகளுக்கு. தம்பிகிட்ட ஒன்று எதிர்பார்த்ததுட்டா, அவன் ஒரு கோட்பாடு வச்சுருப்பான் எப்பயுமே, பசித்திரு, தனித்திரு, விழித்திருண்டு. அந்த கோட்பாடை அவன் யூஸ் பண்ணா, அதனால அவன் ஜெயிச்சுட்டான். எப்பயுமே தம்பி தனி தான் இருப்பான். தம்பி வாடா ஒரு டீ சாப்பிட்டு ஒரு கூப்பிட்டா கூட வரவே மாட்டான், இப்போ வரைக்கும் வரவே மாட்டான். அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தான். அவனே கூப்பிட்டான், ஆனால் நான் டீ சாப்பிட வரேன்னு, நானே செலவு பெற்றேனே அப்படி கூப்பிடுவான். இந்த வெற்றிக்கு தம்பிக்கான இந்த பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, இந்த கோட்பாடு மட்டும்தான். ஓகேங்களா? அதனால நீங்களும் இந்த கோட்பாடை ஃபாலோ பண்ணுங்க. பின்னாடி உட்காந்துருக்கீங்கள அந்த சாதனையாளர்கள், வருங்கால சாதனையாளர்கள், உங்களுக்கெல்லாம் இந்த கோட்பாடை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கரெக்டாக நீங்களும் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? நம்பிக்கையோடு இருங்க, எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கோட்பாடை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. இந்த உலகம் ஜெயிச்சிரு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சு சொன்னால் கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் எது பேச இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசுங்க. அது வரைக்கும் கம்முன்னு இருங்க, சைலண்டாக இருங்க. ஓகே, நன்றி, மீண்டும் சந்திப்போம். இல்லை, இன்னொரு கோட்பாடு என்னன்னா,
நம்ம தமிழ் வந்து மெற்றிலும் அழிஞ்சிட்டே வருது. அந்த தமிழை வந்து காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழின்னா, இங்கே உள்ள சாதனை அரசு அதிகாரி நீங்கள் தான். அங்கே உள்ள அரசு ஆணைகள் எது வெளியிட்டு இருந்தாலும் தமிழ்லே பேசுங்க. எவ்வளோ பெரிய ஆளும் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து தமிழ்லே பேசுங்க. ஓகேங்களா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளும் வந்து இங்கிலீஷில் பேசும் சரி, நீங்கள் முற்று தமிழ்லே பேசுங்க. உங்களுக்கான அதிகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? நாளை அரசு அதிகாரிகளாக வாழ்த்துக்கள். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.